ஓகே guys, இந்த வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸ். ஸோ இந்த ப்ரோட்டீன் சம்மந்தமாக நிறைய பேருக்கு நிறைய கேள்வியும் கன்ஃபியூஷனும் இருக்குது. சில பேர் ப்ரோட்டீன் வந்து நேச்சுரலே இல்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ வந்து இருக்கும். முதலாவது வந்து இந்த ப்ரோட்டீன், எவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிட்டா உடம்பு போடும், எந்த சப்ளிமெண்ட் ப்ரோட்டீன் சாப்பிட்டா உடம்பு போடும், எந்த பிராண்ட் ப்ரோட்டீன் சாப்பிட்டா உடம்பு போடும். முதல் வந்து ப்ரோட்டீன் உடம்பு போடாது. ஓகே, அதுதான் வந்து உண்மை. இதோடையாவது ப்ரோட்டீன் சாப்பிட்டா உடம்பு போடுமன்றதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ப்ரோட்டீன் என்ன செய்யும், எதை சாப்பிட்டா உடம்பு போடும்னு இந்த ரெண்டையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ரோட்டீன் வேலை என்னென்னா முதல்ல நான் சொல்லிடும் போது, நீங்கள் ஜிம் போய் அடிக்கும் போது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் பைசெப் கர்ல் பண்ணுறீங்க, பைசெப்பை ட்ரெயின் பண்ணும்போது உங்களோட பைசெப் மசில் டிஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதை நீங்கள் பிக்கிறீங்க, ட்ரெயின் பண்ணும்போது அதை டியர் பண்ணுறீங்க. அதை டியர் பண்ணும்போது அந்த டிஷ்யூ வந்து பிஞ்சிடும். அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு எங்களோட உடம்புக்கு வந்து அமினோ ஆசிட் ஒன்று தேவை. அது வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்றா ப்ரோட்டீன்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் சாப்பிடும்போது அது உங்களோட உடம்புக்குள்ளே போய் அது அமினோ ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகி நீங்கள் ட்ரெயின் பண்ணி பிக்கிற மசில் டிஷ்யூ ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது போகும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிலந்தி வலை கட்டி இருக்கும், அதை போய் பிச்சு விடுவீங்க, அடுத்த நாள் விடிய போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், அதை திரும்ப அதை கட்டி வச்சிருக்கும். அதே பேட்டர்ன் தான் நம்மளோட உடம்புல நடக்குது. நீங்கள் எப்போல்லாம் போய் ஜிம் அடித்து நீங்கள் மசில் டிஷ்யூ பிக்கிறீங்களோ, பிச்சு முடிஞ்சோடனே ப்ரோட்டீன் சாப்பிடும்போது அது அமினோ ஆசிடாக கன்வெர்ட் ஆகி உங்களோட டிஷ்யூ வந்து ரிப்பேர் பண்ணும். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ப்ரோட்டீன் வந்து உடம்பு போடாது. உடம்பு போடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்ஸ், மாச்சத்து. இதுதான் நீங்கள் எவ்வளவு சாப்பிடணும்னு கேட்கணும், என்ன மாதிரியான காப்ஸ் சாப்பிடணும்னு நீங்கள் கேட்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காப்ஸ் வந்து நிறைய இடத்துல இருந்து கிடைக்குது. ரைஸ்ல இருந்து வரும், கிழங்கு வகையில இருந்து வரும், மற்ற இந்த பிரெட் அந்த மாதிரியான ஐட்டங்கள்லேருந்து வந்து காப்ஸ் கிடைக்கும். ஸோ எந்த காப்ஸ் வந்து உடம்புக்கு நல்ல, எவ்வளவு சாப்பிட்டா உடம்பு போடும்ன்றதான் வந்து நீங்கள் கேட்கணும். பாடி பில்டிங்குக்கு வந்து ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டாக தேவையான்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு ஆன்சர் வந்து நோ, பிக் நோ. சப்ளிமெண்ட்ஸாக ப்ரோட்டீன் தேவையில்லை. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களால் உங்களோட உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீனை வந்து நேச்சுரல் ஃபுட்லேருந்து உங்களால் எடுக்க முடியுமாண்ட, ஒரு உதாரணத்துக்கு முட்டை, சிக்கன், பீஃப், மற்றது வந்து இந்த மீன் வகைகள், அதிலேருந்து உங்களால் எடுக்க முடியும். அதை உட்காந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குண்டா சப்ளிமெண்ட் தேவையே இல்லை. சப்ளிமெண்ட்டுக்கு போடுற காசை கொண்டு போய் கொடுத்து இந்த நான் சொன்ன இந்த முட்டை, சிக்கன், மீன் அதுகளை வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு அதிலிருந்து வர, அதாவது இந்த நேச்சுரல் ஃபுட்லேருந்து வர ப்ரோட்டீனில் இருக்க அமினோ ஆசிட் வந்து உடம்புக்கு நல்ல இந்த சப்ளிமெண்ட்ஸை விட. பட் சப்ளிமெண்ட்டாக என்னத்தை கன்சியூம் பண்ணுறாங்கன்னா ரெண்டு ரீசனுக்காண்டி. ஒன்று, இந்த ப்ரோ பாடி பில்டர்ஸாக இருக்கிறவங்க வந்து ஒரு நாளைக்கு 250 to 300 கிராம் ப்ரோட்டீனை வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், ஒரு 1.5 கிலோ 2 கிலோ சிக்கன், அதை எப்படி சாப்பிட்றது கஷ்டம். ஸோ அதனால் வந்து அதில் ஒரு பகுதியை வந்து அவங்க ப்ரோட்டீனாக கன்சியூம் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஈஸியாக போயிடும் அவங்களோட டெய்லி இன்டேக்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஜிம் அடிச்சோடனே உங்களோட மசில் டிஷ்யூவை பிச்சோடனே அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு அமினோ ஆசிட் தேவை.